பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்ட்ராட்டஜி டீம் என்கின்ற வீக வகுப்பாளர் ஹரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று 4 மணிக்கு கூட்டு வந்தாங்க. இல்லீகலா வந்து அவங்கள அடைச்சி வச்சு அவங்ககிட்ட சில ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுக்கிட்டு பொய்யா ஒரு வழக்க புனையணுன்ற எண்ணத்தோட ஒரு கொடுமைப்படுத்துறா போல அவங்கள வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் கூட கொடுக்காம அதில் சாயின்றவர் மாலை போட்டிருக்காரு, சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. அவரை குளிக்க கூட அலோவ் பண்ணாம அவரை சாமி கும்பிட விடாம அடைச்சி வச்சிருக்காங்க இந்த காவல்துறை. திமுக அரசின் இந்த ஏவல் துறை கட்டுக்கடங்காமல் மேலே இருக்கிற சொல்லணுன்ற சொல்றாங்க. நாங்கள் வழக்கறிஞர் நிறைய பேர் போயிட்டு நேற்றுலேருந்து சுற்றுறோம். ஜே நகர் சொன்னாங்க, 4-5 ஸ்டேஷனுக்கு அலைய விட்டாங்க. அண்ணா நகர், திருமங்கலம் அனைத்து காவல் நிலையத்துலையும் போயிட்டு பார்த்தோம். அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க சொல்லி கடைசியாக அங்கே அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் மேலே ஒரு ரூமில் காற்று வசதியே இல்லாத ரூமில் அடைச்சி வச்சுருந்தா சொல்கிறாங்க. நாங்கள் இது சம்மந்தமாக டிசியை சந்தித்தோம். டிசி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு 4 மணி வரைக்கும் டைம் இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டோம், எதா இருந்தாலும் மேலேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் தான் நாங்கள் விடுவோன்றாங்க. மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் யாருன்னு தெரியல எங்களுக்கு. எது கேட்டாலும் மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் அவங்க ஒரு நிறுவனம், ஒரு ஸ்ட்ராட்டஜி வியூக வகுப்பாளர், அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்கள அடைச்சிட்டு வந்து இதெல்லாம் பயமுறுத்தி இந்த திமுக அரசு தோல்வி பயத்தில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தா அந்த டீமெல்லாம் இங்கேருந்து ஓடிடும், அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயம் காட்டுறாங்க. இந்த பயத்துக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இந்த திமுகவோட இது போல தீவிரவாத செயல்லாம் வந்து கண்டிப்பாக சட்டப்படி எதிர்கொள்வோம். இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் நீதிமன்றத்தில் நிச்சயம் இதுக்கு குறித்து முறையிடுவோம். அரசை வந்து கண்டிக்கிறோம், காவல்துறையும் நிச்சயமா நாங்கள் கண்டிக்கிறோம். இது வந்து பேசிக்கா வந்து கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸை வயலேட் பண்ணி ஒரு 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 ஆபீஸ்ல உள்ள பூந்து ஒரு குண்டர்கள் போல வந்து காவல்துறை தூக்கிட்டு வராங்க. ஒரு பேசிக்கா 41 நோட்டீஸும் ஒன்று கொடுக்கணும். அது போல எந்த நோட்டீஸ் கொடுத்து கூட விசாரிக்கலாம். அவங்க மேல தப்பு இருந்தால் அவங்கள கைது செய்து ஜுடிஷியல் கஸ்டடி ரிமாண்ட் பண்ணலாம். எந்தவித பேசிக் நீடும் கொடுக்காம ஒரு 41 நோட்டீஸ் கொடுத்து அவங்ககிட்ட ஒரு எந்தவித விளக்கமும் கேட்காம ஒரு குண்டுகட்டா காவல்துறை வந்து ஒரு ரவுடிசம் மாதிரி செயல்படுது. ஒரு அன்யூனிஃபார்ம்ல போட்டு ஒரு ஆபீஸ்ல பூந்து லேப்டாப் எடுக்கிறது, மொபைல் போனை சீஸ் பண்றது, எதுவுமே இல்லாம ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாவது கூப்பிட்டு வரணும், ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வரணும். எதுவுமே இல்லாம அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த ஹரிக்கும் சாய்க்கும் என்ன நடக்குதுன்னே மேல தெரியாம அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண வந்த டீம் அவங்கள வந்து இங்கே ஒர்க் பண்ண விடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மிரட்டுன்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸில் அதிமுக தான் அவங்க வந்து வேலை செஞ்சு இங்கே வந்து அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஆல்ரெடி மிரட்டி இருக்காங்க. அதை பேச்சு அவங்க கேட்டு அந்த ஊருக்கு திரும்பலன்றதால அவங்க மேலே ஒரு பொய்யா ஏதாவது வழக்கை திணிச்சு அவங்களோட பேருக்கு நற்பெயருக்கு அதிமுக நற்பெயரை கெடுக்கணுன்ற சதி செயலில் இந்த திமுக செயல்படுது. இந்த அரசை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், இந்த காவல்துறையும் வன்மையாக கண்டிக்கிறோம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.